ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜி லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, லஞ்ச்லேருந்து டின்னர் வரைக்கும் நான் vlog-ஆ கவர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி நாங்கள் வந்து டேக் அவே ஃபுட் தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சால்மியாவில் லொக்கேட் ஆகிருக்க இந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரீஜ் ஸ்வாலே அப்படின்னு இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி டேக் அவே எடுத்து வீட்டில் வந்து வீட்டில் எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி நாப் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங்க்கு கிளம்பணும். அரௌண்ட் 4 o'clock போல். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், சிக்கன் மஜ்பூஸ் எல்லாருக்குமே. அது கூட வந்து தக்கூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில்லிலே வந்து க்ரீன் சில்லி, ரெட் சில்லின்னு சொல்லி 2 பிக்கிள் மாதிரி குட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோடய எல்லா vlog வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், ஷாப்பிங்க்கு வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஏரியான்னு. பிகாஸ் இங்கே நெக்ஸ்ட் நிறைய ஷாப்ஸ் இருக்கும், நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெட் டேக், மேக்ஸ், லூலு அப்படி நிறைய அரபிக் ஷாப்ஸ் கூட இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்திருக்க ஏரியா வந்து அல்ட்ரா ஏரியா. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே என்னோடய பொண்ணு என்னோடய சன்கிளாஸை போட்டுட்டு ரொம்ப ஹாயாக அப்படியே கிளம்பி வந்தாங்க. பட் காருக்குள்ளே வந்து என்னோடய பையன் அப்படியே ஒரு பக்கம் இழுத்தான், அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. மேக்ஸுக்குள்ளே ஆகிட்டோம். என்ட்ரு ஆகும்போதே என்னோடய பொண்ணு தூக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸோ நான் நினச்சேன், இவளை வச்சுட்டு நம்ம எங்கடா ஷாப்பிங் பண்ண போகிறோம், பண்ண விடுவாளா அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே வந்து அவளோட செக்ஷனுக்கு நாங்கள் போய் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போகிறோம்னு சொன்னோன்னே கொஞ்சம் அப்படியே குஷி ஆகிட்டாங்க. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸு நான் அவங்களுக்கு ஒன்றா போட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் சைஸ் வந்து ஒரு சில எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் கொஞ்சம் சைஸ் வந்து 5 to 7 இயர்ஸில் தான் இருந்தது. ஸோ இந்த ஒயிட் வந்து எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ அவளும் போட்டு பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தா, என்ஜாய் பண்ணிட்டு கனாலெலாம் பார்த்து. மேக்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் குவைட்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் கிட்ஸுக்கு வாங்கணுன்னா இது வந்து ரைட் டைமு. ஸோ நிறைய 1.5 kg, 2 kg, 3 kgக்கெலாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக அந்த குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸை காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ எண்ணில் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் கூட. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்து. பட் ஸ்லீவ் வந்து இப்படி இருந்தனால என்னோட பொண்ணு போடுவாளா, அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இது வாங்கலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 kg தான். குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டங்க. அதுவும் ஒரு குழந்தைன்னா பரவாயில்ல, 2 குழந்தைய வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணால் போதும்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ட்ராலியில் உட்கார வச்சுட்டோம். ஸோ அவனுக்கு கையில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அவன் வாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த கேப் மாடல் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஆல்ரெடி வந்து இவள் வந்து யூடியூப்லலாம் பார்த்தனால அந்த இயர் மஃப் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்ததுல. ஸோ அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் ஏற்கனவே ஆன்லைனில் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். பட் இது வந்து இயர்எம்எஃப் மாடல் அதே பேட்டர்ன் தான். பட் இது வந்து கொஞ்சம் கேப் மாடல் இருக்குது. மேக்ஸில் நாங்கள் எல்லாமே ஷாப்பிங் பண்ணி 4 ட்ரெஸ் வந்து டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணோம். பில் போட்டுட்டு வந்ததுக்கப்புறமே வந்து இந்த கேப்பை விடுற மாதிரி தெரில லாஸ்ட் வரைக்கும். இந்த கேப்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 3.7 இருந்தது. குழந்தைங்க கேட்டோன்னே நம்ம எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா மணியோட வேல்யூ தெரியாமலே வளர்ந்துருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே அப்படின்னா, ஷாப்பிங் போகும்போது எப்போவுமே என்னோடய பையனை வந்து எங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்குவோம். ஸோ எதையும் டச் பண்ண மாட்டான். என்னோடய பொண்ணு எந்த திங் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே நோ சொன்னது கிடையாது. தேவைப்படுற பொருளாக இருந்தது, தேவைன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கொடுப்போம். தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவளுக்கு தெரியாமலே எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே போய் அவங்களுக்கு நைஸாக வச்சுட்டு வந்துடுவேன் நான் போயிட்டு. அதுக்கப்புறம் அவளை வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் டாபிக் வந்து டைவர்ட் பண்ணி அவளை வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் வெளியில் ஷாப்லேருந்து. இதுதான் அங்கே இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வந்து திரும்ப வந்து அந்த திங்கை பற்றி அவள் ஞாபகம் வச்சு அது கேட்டதோ இல்லை வந்து அடம் பிடிச்சதோ கிடையாது. ஸோ நாங்கள் ஃபாலோ பண்ணுற ட்ரிக்கு வந்து இதுதான். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்குது பார்த்திங்க அப்படின்னா சேம் அல்ட்ராயில் லொக்கேட் ஆகிருக்க லூலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மேங்கோ சீசன்னால் அதுவும் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ மேங்கோ தீமில் வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி என்ட்ரன்ஸில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே உள்ள எல்லா ஷாப்பிங்லேயும் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால்லையும் இந்த மாதிரி ஒரு புக் லீஃப்லெட் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லா ஆஃபர்ஸ் என்னென்னலாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் ஜஸ்ட் கோத்ரூ பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே நம்ம என்ட்ரானதே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக க்ராசரி ஐட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நேராக ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். நம்ம வாங்க வேண்டியது ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிட்ஸ் வேர், மென்ஸ் வேர், உமன் எல்லாத்துக்கும் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்டேஷ்னரி, அப்புறம் பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய சன்கிளாஸோட ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் எங்கே வாங்கினேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. லூலுவில் வாங்கினேன்னு தெரியும். பட் அல்ட்ராய் லூலுவா இல்லை தஜீஜ் லூலுவான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பில்லும் எடுத்துகிட்டு வரல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி போகும்போது பார்த்திங்கன்னா சைடில் அந்த சன்கிளாஸ் ஷாப் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காண்டி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம், பில் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு அந்த சன்கிளாஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு மெஷினில் வச்சு அதை வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு வந்து.
புதுசா யாராச்சும் சன்கிளாஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வாங்கணும்னு தெரியல, எந்த மாரி சைஸ் வந்து ஃப்ரேம் சூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, இந்த சார்ட்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் கட் வந்து எந்த மாரி ஃபேஸ் கட் இருந்தா, எந்த மாரி ஃப்ரேம் சூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரண்ட்டா லுலுல என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஹாஃப் பே அண்ட் பேக் அப்படின்னா 20 கேடிக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் பர்ட்டிகுலர் செக்ஷன்ல கார்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ன்னு நினைக்கிறேன். ஸோ 20 கேடிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 கேடி உங்களுக்கு பேக் கிடைக்கும். அதாவது கேஷா குடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஷாப்பிங் வவுச்சரா குடுப்பாங்க. இந்த மாதிரி ஆஃபர் அடிக்கடி லுலுல போடுவாங்க. நாங்களும் நெறைய டைம் வந்து இந்த ஆஃபர வந்து நாங்க அவைல் பண்ணியிருக்கோம். லேட்டரா தான் நாங்க வந்து அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணோம். இது எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு முன்னாடி போட்ட ஆஃபர்லாம் நாங்க எப்படி அவைல் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்றேன். ஸோ நார்மலா லுலுல 2 ட்ரெஸ் எடுத்தாலே 10 கேடி ஆயிரும். ஸோ நாங்க எங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னொரு 10 கேடி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணா தான் 20 கேடி ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க ஷாப் பண்ணுவோம். பட் வந்து நாங்க 18 கேடி தான் ரீச் பண்ணியிருப்போம். ஸோ இன்னும் 2 கேடி பேலன்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க இன்னும் ஷாப்பிங் பண்ணுவோம். பட் அது வந்து 20 கேடி கிராஸ் ஆகி 24 கேடி ஆயிரும். ஸோ மிச்ச பேலன்ஸ் வந்து இன்னும் 16 கேடி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்பதான் 40 கேடி ரீச் ஆகி 20 கேடி நமக்கு ஃப்ரீ கூப்பன் கிடைக்கும். இந்த மாரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் லேட்டரா தான் நாங்க ரியலைஸ் பண்ணோம். இது வந்து நமக்கு சூட் ஆன ஆஃபர் கிடையாது. ஸோ இது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்புன்னு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து இது எப்பவுமே சூட் ஆனது கிடையாது இந்த ஆஃபர் வந்து. ஸோ உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட பொண்ணு பர்த்டேக்காக நான் கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்தேன். மேக்ஸில் எனக்கு செட் ஆகல. ஸோ இங்க லுலுல செக் பண்ணேன். பட் நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து கவுன் டைப்ல வச்சிருந்தாங்க. ஸோ பாப்பா போட்டிருக்க கவுன் வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 7 கேடி. பட் ரொம்ப டல்லா காமிச்சிச்சு. அதனால நான் வாங்கல. பட் நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. 1 கேடிக்கு நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது போக 3 கேடிக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் கவுன் வந்து நிறைய டிசைன், நிறைய கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் என்னோட ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே லென்த்தாக இருந்தது. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆக மொத்தத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாங்கினது ஒரு பேபி பெட் மட்டும் தான் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பேம்பர்ஸ் வாங்க உள்ளே போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, மேங்கோ தீமில் உள்ள நிறைய ஃபோட்டோ செக்ஷன் ஃப்ரேம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். லுலுவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் எல்லாமே. பட் வந்து குவாலிட்டி வந்து இது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம ஊர்லலாம் நம்ம ஷாப்பிங் போகிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, வெளியிலேருந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த பேக் ஏதாச்சும் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி செக் மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு சீல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஓப்பன் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ முடியாது. அந்த மாதிரி ஒரு சீலிங் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வெளியிலேருந்து ஷாப்பிங் பண்ண பேக் வந்து உள்ளே கொண்டுட்டு போக முடியாது. அதுக்குன்னு ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேக்கை நம்ம கொடுத்துட்டு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு டேக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டேக்கில் வந்து டோக்கன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொடுத்த பேக்லேயும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் போகும்போது அந்த டோக்கனை கொடுத்துட்டு நம்ம அந்த பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி தான் எல்லா கல்ஃப் கண்ட்ரி, ஃபாரின்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்லிப்பருக்கு நான் இது பார்த்துருக்கேன். பட் ஷாப்பிங் மாலில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஸ்லிப்பரில் வந்து கோயிலெலாம் பார்த்திங்கன்னா, ஸ்லிப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரேக் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். லுலுல ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். காரில் ஏறி அந்த பார்க்கிங்கை விட்டு கூட நம்மளால நவர முடியலங்க. அந்தளவுக்கு பயங்கர டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். இன்ச்சாக மூவ் ஆச்சு காரு. ஸோ அந்தளவுக்கு பயங்கர டிராஃபிக்கு. வீக்கெண்டில் வந்து இப்போ கிளம்புனாலே இதாங்க பிரச்சனை. குவைத்தை பொறுத்தளவுக்கு ஆஃபர் போட்டாலும் சரி, ஆஃபர் போடலைனாலும் சரி, இந்த மாதிரி ஷாப்பிங் மாலில் எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் குவைட் வந்து பார்த்திங்கன்னா, டூரிஸ்டிக் பிளேஸ் வந்து அவ்வளோவா கிடையாது மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லாதனால எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மாலை நோக்கி தான் போக வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் அதுவும் சொல்லவா வேணும், வீக்கெண்டில் வீக் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து வெளில போக முடியாது. அந்தளவுக்கு டிராஃபிக்காக தான் இருக்கும். என்ன வேணும்? ட்ரம்ஸ் வேணுமா? சரி, ஓகே. இப்போது ஈத் ஹாலிடேஸ் வேறு வரப்போகுது. கவர்மெண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 6 டேஸ் வந்து ஹாலிடேஸ்னு. ஸோ ஈத் செலிப்ரேட் பண்ணுறவங்க அதுக்கான பர்ச்சேஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து நிறைய ஷாப்பில் போயிட்டு இருக்கு. ஈத் ஆஃபர்ஸாக நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்ச்சாக மூவ் ஆகி பார்க்கிங்லேருந்து நகர மாதிரி தெரியல. ஸோ அதுக்குள்ளே இருட்டிருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோவில். ஸோ அந்தளவுக்கு இருட்டிருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக மூவ் ஆகி எங்கள் 2 பசங்களையும் காருக்குள்ளே வச்சு சமாளித்து மூவ் ஆகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. இந்த பார்க்கிங்லேருந்து மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போனதுலேயே எங்கள் 2 பசங்களும் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா, ஷுவேக்கில் உள்ள ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு, கேடிடி ஐஸ்கிரீமு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கிரேவிங் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து லொக்கேஷன் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இந்த கேடிடியோட ஐஸ்கிரீமோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே எல்லா விதமான ஐஸ்கிரீமும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா பாக்ஸாக கூட ஃப்ளேவரில் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து லோக்கலில் இருக்கும்போது நாங்கள் வாங்குகிற ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோன் ஐஸ் தான். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ்டு வெனிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். பட் இந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் இதே மாதிரி எல்லா ஷாப்லேயும் வாங்கலாம். பட் ஈவன் மெக்டொனால்டில் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். பட் இந்த டேஸ்ட் மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். பட் நாங்கள் ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் பாக்ஸில் உள்ளது வாங்கி வச்சுக்குவோம். சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், பட்டர் ஸ்காட்ச் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும். பாக்ஸில் வாங்கி ஊருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் ஸ்கூப் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மில்கி, இது வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி மில்கி டெக்ஸ்டரில், ஒரு மில்க் ஃபினிஷில் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு மறுபடியும் டெம்ப்ட் ஆகுது. அந்த அளவுக்கு இருக்கும் என்னோடய ஃபேவரட் ஐஸ்கிரீம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே ஃப்ளேவரில் சாக்லேட் வித் வெனிலா ஃப்ளேவரில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த 2 ஃப்ளேவரும் நல்லா மிக்ஸ் ஆகி 2யும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. ஆக்சுவலி என் ஹஸ்பண்டுக்கு தான் அது வாங்கினது. பட் என்னோடய பையன் வாங்கி அதை சாப்பிட்டான். ஸோ மறுபடியும் என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. டேஸ்டி ஜாலி ஜாலி சொல்லு. ஜாலி ஜாலி சொல்லு. சியர்ஸ். எப்படி இருக்கு பாப்பா? டேஸ்டி நல்லாக்கா? சமத்து. இந்த கடையிலமா இந்த ஷாப்பில் பின்னாடி இருக்குல்ல அந்த ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? இந்த என்னோட பசங்க 2 பேருமே நல்ல தூக்கம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் இது தான். பிகாஸ் லாஸ்ட் விலாக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளைமேட் வந்து மாட்ரேட்டாக இருந்தது. வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா சூடான காற்று இல்லாமல் நல்லா கூலிங்கான காற்று தான் அடிச்சுது. சில நல்லாவே காற்று இருந்தது. பட் இப்போலாம் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. பயங்கர வெயில், ஹியூமிடிட்டியாகவே இருக்குது, சூடு காற்று. அது மட்டும் இல்லாமல் மண்ணு காற்று வேறு அடிக்குது. இன்றைக்கி மதியம் வீட்டில் நல்லாவே ஹெவி லஞ்ச் நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் நைட் டின்னர் வந்து லைட்டாக சாப்பிட்டு முடிச்சிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் நம்ம வந்திருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்வானியாவில் உள்ள கெனரி ரெஸ்டாரண்ட் தான். இங்கே நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபுட் நேம் வந்து என்னென்னா முஷக்கல் அப்படின்னாவே மிக்ஸ்டுன்னு தான் அர்த்தம். முஷக்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக வந்து பிரெட் அப்படி இல்லாட்டி குபூஸ் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பிரெட்னா லைட்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. குபூஸ்னால் ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெள்ளரிக்காய், தக்காளி, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி உருளைக்கிழங்கு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆன எக் பிளான்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபலாஃபல் அப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபலாஃபல் அப்படின்னா ரவுண்டாக வடை மாதிரி இருக்கும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா தஹினி சாஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நாட் ஈவன் இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அவசரத்துக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வாங்குறாங்க. பிகாஸ் இது ரொம்பவே சீப்பஸ்ட் ஃபுட்டு. இங்கே மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் கல்ஃப் கண்ட்ரியில் எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீப்பஸ்ட்டு. ஈவன் 100 ஃபில்ஸ், மோஸ்ட்லி 100 ஃபில்ஸ் தான். சில ஷாப்பில் 250 ஃபில்ஸ் கூட இருக்குது. ஸோ அண்டர் 250 ஃபில்ஸ் தான் இதோட ரேட் வந்து. இங்கே நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி டேக்அவே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு மேக்ஸில் வாங்கின அந்த 4 ட்ரெஸ்ஸை உங்ககிட்ட காமிக்கிறேன். எப்போவுமே மேக்ஸில் வாங்குற ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லாங் ஸ்டே கொடுக்கும், லாங் லைஃபுக்கே வரும். பிகாஸ் அதோட குவாலிட்டி, அந்த கிளாத்தோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். ஆஃபரில் வாங்குறோமே, குவாலிட்டி கம்மியாக இருக்குமே அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. இது வரைக்கும் நான் நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் ஒயிட் கலர் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும், கீழே வந்து ஹிப் கிட்ட கொஞ்சம் எலாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவுமே பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் தான், ஃப்ரில் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஒயிட், அது ஆல்ரெடி வந்து ஈதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் வந்து அதுவும் அப்படி தான், ஸ்லீவ்லெஸ் மாடல், லைட் ஸ்லீவ் இருக்கும். ஸோ அது ஃப்ரில் மாடலில். இது வந்து ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான், அதே ஸ்லீவ் மாடலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தா ரெகுலர் ப்ளே ஸ்கூலுக்கு நம்ம போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். இந்த விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.